திருவள்ளூரில் எரிபொருள் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதால் அப்பகுதியில் காற்றின் தர குறியீடு மோசமடைந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர்ல இன்று காலை சரியாக 5 மணி அளவுல சென்னையில் இருந்து எரிபொருள் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்ற சரக்கு ரயிலானது திடீரென 3 பெட்டிகள் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதுல சரக்கு ரயில்ல இருந்த எரிபொருளானது தீப்பற்றி எரிய தொடங்கியதன் விளைவாக காற்றின் தரம் என்பது படிப்படியாக மோசமடைய தொடங்கியிருந்தது. 3 பெட்டிகள் முதற்கட்டமாக எரிய தொடங்கிய நிலையில் தீயானது மளமளவென மற்ற பெட்டிகளுக்கும் பரவியதன் விளைவாக தற்போது 8 பெட்டிகளுக்கு மேலே எரிபொருள் என்பது முழுமையாக சேதாரமாகி தீ பற்றி எரியக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக எரிபொருள் முழுமையாக தீயாக பற்றி எறிவதால கார்பன் கலப்பு என்பது காற்றில் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில திருவள்ளூர்ல காற்றினுடைய தரக்குறியீடு என்பது மேலும் மோசமடைந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய நிலவரப்படி இயல்பான நிலையில இருந்த காற்றின் தரக்குறியீடு தற்போது மிதமான அளவுல மோசமடைந்திருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய அறிவிப்பின் அடிப்படையில தெரியப்பட்டிருக்கிறது. குறிப்பா எரிபொருள் பற்றி எறிவதால காற்றுல நுண்துகள் பாதிப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. கார்பன் எரிபொருள் என்பது எரிந்து கார்பனாக காற்றுல கலப்பதன் காரணமாக நுண்துகள் பாதிப்பு என்பது வெகுவாக அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காற்றுல PM 2.5 என்று சொல்லக்கூடிய நுண்துகளானது 13.6 மியூஎம் வரைக்கும் காற்றுல கலந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மிதமான என்ற முறையில காற்றின் தரம் மோசமடைந்திருப்பதாகவும் மேலும் மற்ற வேகன்களும் வேக வேகமாக தீயானது பற்றி எறியக்கூடிய ஒரு சூழல காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைந்து வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மேலும் மோசமடைவதற்கான வாய்ப்பு இருக்கா? எப்போ நார்மல் ஸ்டேஜ்க்கு வரும் தாய்மானவன்? நிச்சயமாக இன்று காலை 5 மணி அளவுல இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருந்தது. முதற்கட்டமாக அந்த 3 வேகன்கள் என்பது கவிழ்ந்து தண்டவாளத்தில் இருந்து விலகி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதுலதான் உள்ளே இருந்த எரிபொருள் கசிவு என்பது ஏற்பட்டு மின்சார உயர்களுடன் பட்டு அந்த தீ விபத்தானது பற்றியதாக முதற்கட்டமாக தெற்கு ரயில்வேயுடைய விசாரணையில தெரிய வந்திருந்தது. தொடர்ந்து தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைவதற்கும் தொடர்ந்து காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. காரணம் என்னவென்றால் அந்த பகுதிக்கு தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது இருந்தது. இதன் காரணமாக 3 வேகன்கள்ல பற்றி எறிய தொடங்கிய தீயானது மளமளவென மற்ற வேகன்களுக்கும் பரவியது. தற்போது